இதுல நிறைய பேர் வந்து நம்ம என்ன சொல்றாங்கன்னா ஜோக்கர். சல்யூட், மகாத்மா காந்தி ரேஞ்ச்ல நீங்க இருக்கீங்க சார். சல்யூட், ஹியூஜ் சல்யூட். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. காலை விழுந்து நான் வந்து உங்க blessing வாங்குறேன். ஸ்டூடண்ட்ஸ் காலை விழுந்து நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். ஆனா இன்னைக்கு இங்க நடக்கிற protest போலி protest. என் கையில இருந்து மைக் புடுங்கி இருக்காங்க. ஓகே, நம்ம தான் ஜோக்கரா, நம்ம தான் போலி போராடிறோம். நான் ஒண்ணே சொல்றேன் ஐயா, ஜோக்கர்னு சொல்றதுக்கோ போலி போராடின்னு சொல்றதுக்கோ இங்க தைரியம் தேவையில்ல. இந்த கொற்ற மலையில இங்க உட்கார்ந்திருக்கால சுவரத்தீங்களால. நான் ஒரு நாள் ஒரு படத்தை பார்த்தா நான் வந்து ஜோக்கரா? வெற்றிமாறன் சார் உட்கார்ந்திருக்காருல்ல, அவர் எத்தனை படங்கள் எடுத்திருக்காரு? அப்ப அவரையும் சேர்த்து ஜோக்கர் தான் கூப்பிடுறீங்களா? இல்ல, இது ப்ரோ டெமோக்ரசி, ஜனநாயகத்துக்காக நம்ம போராடுறோம்னு சொல்றாங்க. இல்ல, மைக்கில் இந்த பேசிட்டு இருக்கே நடுவுல மைக்க புடுங்குறாங்க. இதுதான் அவங்க ஜனநாயகத்தோட லட்சணமா? பேசுறதுக்கு சுதந்திரம் கொடுக்காத இவங்க சுதந்திரத்துக்கு போராடுறாங்க. நேற்று சென்னையில் நடந்த நீட்டுக்கு எதிரான போராட்டத்துக்கு பலருமே ஆதரவு கொடுத்திருந்தாங்க கலந்துக்கிட்டு. ஸோ மாணவர்களுக்காக நடக்கிற இந்த போராட்டத்தில் மாணவர்கள் மட்டும் இல்லாமல் சமூக ஆர்வலர்களும் கலந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் தான் ஆக்டர் சனம் ஷெட்டியும் இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டு மேடையில் பேசும்பொழுது என்ன பேசியிருந்தாங்கன்னா, மக்கள் நிறைய பேர் இதை அரசியல் நோக்கத்துக்காக பயன்படுத்துறாங்க. இதை அரசியலுக்காக பயன்படுத்துறவங்க எல்லாருமே கோமாளிகள், ஜோக்கர்ஸ் தான். நாங்க ஜோக்கர்ஸ் கிடையாது. இந்த ஒரு மேடைய பொலிட்டிக்கல் எஜெண்டாவாக யூஸ் பண்ற யாரா இருந்தாலும் அவங்க தான் ஜோக்கர்ஸ். நாங்க கிடையாது. நீங்க ஒரு ஆர்கானிக் ஸ்டூடண்ட் ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்க. ஸ்டூடண்ட்ஸ்காக மட்டும் தான் பேசுறேன். என்னோட ஆசைக்கு நான் பேசுறேன். நான் சொல்லிட்டேன் வரேன். மாணவர்களுக்காக குரல் கொடுக்க தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். நான் தளபதியோட தீவிரமான ரசிகை. நேற்று அவரோட படத்தை பார்த்துட்டு தான் வந்தேன் அப்படின்னு சனம் ஷெட்டி பேசிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு எதிராக குரல் கொடுத்து அவங்க கிட்ட இருந்து மைக்கை வாங்கி அவங்கள பேச விடாமல் வெளியே அனுப்பிட்டாங்க. இதில் கடுப்பான சனம் ஷெட்டி வெளியே போயிட்டு, நான் மட்டும்தான் இங்கே அரசியல் பேச வந்திருக்கேன்னா, நான் வந்து ஒரு நடிகை அப்படின்ற காரணத்துக்காகவும் ஒரு நடிகரோட படத்தை பற்றி பேசுறதுக்காகவும் என்னை இப்போ வெளியேற்றிருக்காங்க. உள்ள வெற்றிமாறன் சார் உட்பட்ட பல நடிகர்கள், டேரக்டர்ஸ்கள் எல்லாருமே இருக்காங்க. என்னை மட்டும் இதுக்கு பேச விடாமல் வெளியே அனுப்புறாங்க அப்படின்னு கொந்தளிச்சு பேசியிருக்காங்க. ஸோ இவங்க வெளியே போனதுக்கு அப்புறமா மைக்கை பிடிச்சி பேச ஆரம்பிச்ச ஜூலி, மாணவர்களுக்காக மக்களுக்காக போராடுற நம்மளை பார்த்து கோமாளி அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஒன்றும் கோமாளிகள் கிடையாது, ஜோக்கர்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையான கொசப்சி பசப்புகழ் யாருன்னா வெளியில போராடிட்டு இருந்தா நம்மளோட சோனம் சார் தான். அவர் தான் உண்மையான கொசப்சி பசப்புகழ் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் விஜயை தாக்கி பேசியிருந்தாங்க. ஸோ இந்த விஷயத்தை அரசியலே மாற்றி டிஎம்கே வர்சஸ் சிஎம் விஜய்ன்ற மாதிரி பேச ஆரம்பிக்கவே அங்க இருக்க எல்லாருமே கடுப்பாயிட்டாங்க. அண்ட் அதே மாதிரி ஜூலி கூட வந்திருந்த டீம் எல்லாருமே ஜென்சி டிஎம்கே அப்படின்ற டேகோட தான் வந்திருக்காங்க. அப்படின்றதுனால இது வந்து மாணவர்களுக்கு சார்பாக நடக்கிற போராட்டம், அரசியல் சார்ந்த விஷயங்களை உள்ள பேசக்கூடாது, கட்சி பற்றி பேசுறதுக்கு இங்க யாருக்குமே அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லவும் ஜூலி அவங்களோட டீமை கூப்பிட்டு வெளியே போயிட்டாங்க. சனம் ஷெட்டியும் வெளியே போயிருக்காங்க, இப்போ ஜூலியும் வெளியே போயிருக்காங்க. இப்போ இந்த விஷயத்தை பத்தி நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம வீடியோக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.